பாடசாலையில் நாங்கள் பெற்றுக்கொண்ட விடயங்கள் பெரு மதிப்பு மிக்கவை என்பது பின்னர் தான் எங்களுக்கு தெரியும். சில வேளைகளில் பாடசாலையில இருக்கின்ற ஒழுக்கம், இங்க இருக்க அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் வேப்பங்காயாக கசக்கும். ஆனால் அவைதான் எங்களை புடமிடுகின்றன. என்னுடைய ஒரு வருட ஆசிரிய பயிற்சிக்காக சென்றிருந்தேன். அந்த நேரம் எனக்கு கற்பித்த ஒரு ஆசிரியர் அங்கு இடம்பெயர்ந்து போய் அங்க கற்பித்துக் கொண்டிருந்தார். ஆசிரியர் கேட்டார், அமல், ஹென்ரிஸுக்கும் இந்த பள்ளிக்கூடத்துக்கும் என்ன வித்தியாசம்? நான் சொன்னேன், ஹென்ரிஸ்ல வகுப்புல ஆசிரியர் இருந்தால் வகுப்புல சத்தம் கேட்கும், வகுப்புல ஆசிரியர் இல்லை என்றால் அங்க மயான அமைதியாக இருக்கும். ஆனால் இப்ப இருக்கிற பாடசாலைகள்ல வகுப்புல ஆசிரியர் இருந்தால் சத்தம் கேட்காது, வகுப்புல ஆசிரியர் இல்லை என்றால் ஒரே சத்தமா இருக்கும். நான் சொன்னேன், இதுதான் வித்தியாசம். ஹென்ரிஸ்ல வகுப்புல ஆசிரியர் இல்லை என்றால் மயான அமைதி. ஃபாதர் டைம் அடி வேண்டி இருப்போம் ஆசிரியர் இல்லாத நேரத்துல வகுப்புல கதைச்சு. ஆனால் அவையெல்லாம் எங்களை புடமிட்ட செயற்பாடுகள். இன்று அவற்றை நினைத்து பார்க்கும்போது எவ்வளவோ இந்த மனதுக்கு இதமாக இருக்கிறது. என்னை முழுமையாக வளர்த்தெடுத்த பாடசாலை இது. ஏனென்றால் 6ஆம் ஆண்டிலிருந்து 13ஆம் ஆண்டு வரைக்கும் முழுமையாக இந்த பாடசாலையில் கற்றேன்.